அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சாஃப்டான கேக்கு தாங்க அங்கே ஒரு ½ அன் ஹவர்லேயே நம்ம வந்து செஞ்சிடலாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் நான் வந்து 1 கப்பு வந்து தயிர் எடுத்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பசும்பால் தயிராக சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பால் தயிர் எடுத்தோமோ அதே கப்பால் நம்ம வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேங்க. சேம் ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஸ்மூத்தாக ஒரு 5 நிமிஷமாவது இதை வந்து பீட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணிவிட்டு அதிலே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் வந்து சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். சமையல் சோடா சேர்த்து திரும்ப வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா அவ்வளோதாங்க. அதுலேயே ஒரு 1/4 கப்பு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில், எந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து சேர்த்துக்கணுங்க. நம்ம எந்த கப்பால் தயிர் எடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட்டு தான். உங்கள்கிட்ட எந்த கப் வேணாலும் நீங்கள் வந்து அதே கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் வந்து அளந்து சேர்த்துடலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும் தூள் உப்பு ஸ்வீட் காட்டுறதுக்கோசரம் நான் வந்து சேர்த்துருக்கேன். அதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 3/4 கப்பு இருக்குங்க மைதா மாவு சேர்த்துட்ருக்குறேங்க. இந்த மாவு நல்லா ஸ்மூத்தாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ரொட்டேஷனில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கணுங்க. அப்பொழுது சூப்பராகவும் சாஃப்டாகவும் வந்துச்சு இந்த கேக்கு. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு உடனே நீங்கள் வந்து செஞ்சிடலாம். குழந்தைங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால் பாருங்கள், கைவிடாது எந்த ஒரு கட்டிகள் இல்லாத இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட் அளவில் நீங்கள் இந்த கேக் செய்யும்போது எல்லாமே அதே கரெக்டான அளவில் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அந்த பேட்டர் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 8 இன்ச் கேக் பேன் எடுத்துருக்கேங்க. அதில் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவு ஏதாவது கொஞ்சமாக எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உள்ளே நம்ம சேர்த்துடலாங்க. பேனில் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா மாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எல்லா இடத்துலையும் ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எடுத்து அந்த கேக் பேனில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் ஈக்குவல் பண்ணிடலாங்க. எந்த ஒரு கட்டிகள் இல்லாத மேடுகள் இல்லாத நம்ம வந்து ஈக்குவல் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் முன்னாடியே குக்கரை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குக்கரில் நான் எதுவுமே சேர்க்கலைங்க. ஒரு ஸ்டாண்ட் மட்டும் போட்டிருக்கேன். போட்டுவிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேன் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மூடி போட்டுட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம வந்து இதில் விசில்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே மூடி வச்சு ஒரு ½ அன் ஹவர் ஆச்சு எனக்கு இது வேகிறதுக்கு. கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் நான் வந்து இது வந்து பார்த்துருக்கேங்க. நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் சூப்பராகவும் நமக்கு வந்து வந்திருக்கு பாருங்கள். ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் உள்ளே அப்படியே குத்தி விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒட்டாது. அதான் வெந்ததோட கன்சிஸ்டன்சி. நமக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு அப்படியே ஆறட்டும். ஆறுனதும் நம்ம ஓரத்தெல்லாம் ஒரு கத்தியால் எடுத்து நம்ம ஓரத்தெல்லாம் கத்தியால் அப்படியே எடுத்து விட்டுட்டோன்னா உங்களுக்கு வந்து தட்டும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். அவ்வளோதாங்க. பிளேட்டில் எடுத்து அப்படியே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தூரம் பண்ணு மாதிரி சாஃப்டாக வந்து இருந்துச்சு. நமக்கு டேஸ்ட்டும் அவ்வளோ தூரம் அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இந்த மெஷர்மெண்ட் போட்டு நீங்கள் கண்டிப்பாக அந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வைக்க மாட்டாங்க, அவ்வளோ விரும்பி சாப்பிட்ருவாங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். பாருங்கள், அப்படி வெட்டும் போது நமக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக வருது பாருங்கள். பாருங்கள், அவ்வளோ தூரம் அருமையாகவும் நமக்கு வந்து வந்துடுச்சு. சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம கேக்கெல்லாம் ஒரு ½ அன் ஹவர்லேயே வீட்டில் ஏதாவது பொருள் இருந்தால் நம்ம செய்யணும்னு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணும்போது நம்ம வந்து இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுடலாங்க. நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்ணுன்னு அவசியமே கிடையாது. வீட்லேயே நம்ம செய்கிறதுனால ஒரு ஹெல்த்தான ரெசிபியாகவும் இருக்குங்க இது. பாருங்கள், நமக்கு பிரிக்கும் போது எவ்வளோ தூரம் சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.